வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 5 மார்ச் 2025 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ஜிகே கொஷின். மொத்தம் 50 ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, டியூரிங் ஸ்பெஷல் கேம்பெயின் கண்டக்டட் ஃப்ரம் 2nd to 31st October 2024 with a focus on minimizing dependency and promoting Swachhata, how much revenue did public sector banks, PSBs and financial institutions in India realize through scrap disposal? அதாவது நிலுவையில் உள்ள கடன்களை குறைத்தல் மற்றும் தூய்மையை ஊக்குவித்தல் ஆகியவற்றை மையமாக கொண்டு அக்டோபர் 2, 2024 முதல் 31 வரை நடத்தப்பட்ட சிறப்பு பிரச்சாரத்தின் போது இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஸ்கார்ப் அகற்றல் மூலம் எவ்வளவு வருவாயை ஈட்டின அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 crores. சரிங்களா? 4.5 கோடி. அடுத்ததான், which of the following best describe globalization? பின்வருவற்றில் எது உலகமய மக்களை சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் இன்டர்நேஷனல் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் ட்ரேட், சர்வதேச நாடுகள் ஒன்றுக்கொண்டு சார்ந்திருத்தல் மற்றும் வர்த்தகத்தை அதிகரித்தல். இதுதான் உலகமய மக்களுக்கான டெஃபினிஷன். சரிங்களா? எல்பிஜி மறந்துடாதீங்க, 1991 கொண்டு வரப்பட்டது. லிபரேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஹூ அமங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரெசிபியன்ட் ஆஃப் தி பிரஸ்டீஜியஸ் பாரத் ரத்னா அவார்ட் 2024? 2024 பாரத் ரத்னா விருது வாங்காதவர் யாரும் பார்த்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அவர்கள். 1951 பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டு இருக்கு. பின்வருவற்றில் 2024 ஆண்டில் மதிப்புமிக்க பாரத் ரத்னா விருதை பெறாதவர் யாருன்னா MS சுப்புலட்சுமி. Which company signed an MOU with NPCI, International Payments Limited, NIPL, to expand UPI's impact internationally in January 2024? ஜனவரி 2024 யூபிஐயின் தாக்கத்தை சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதற்காக NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட் NIPL உடன் எந்த நிறுவனம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது பார்த்தீங்கன்னா கூகுள் இந்தியா டிஜிட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். கூகுள் இந்தியா டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சுகர் இன்டு லோக்கல் ஆல்கஹால் பை ஆடிங் ஈஸ்ட் இஸ் நோன் அஸ். ஈஸ்ட் சேர்ப்பதன் மூலம் சர்க்கரை ஆல்கஹாலாக மாற்றும் நிகழ்வுக்கு என்ன பெயர்? நொதித்தல், ஆங்கிலத்தில் ஃபெர்மெண்டேஷன். அடுத்த, which of the following are the grounds for the removal of a judge of high court or the supreme court? உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், நல்லா பாருங்க, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி, தவறான நடத்தை மற்றும் இயலாமை. இது ரெண்டும் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதியை பார்லிமெண்ட் மூலமா பதவி நீக்கம் பண்ணுவாங்க. Which country is hosting the 29th Conference of Parties COP29 to the UN Framework Convention on Climate Change UNFCCC in November 2024? ஐநா காலநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பு மாநாட்டின் 29வது நாடுகளின் மாநாட்டை நவம்பர் 2024 நடத்த நாடு எது பார்த்தீங்கன்னா அசர்பைஜான். அசர்பைஜானோட கேபிட்டல் என்ன? பாக்கு. இது Azerbaijan. The principles of social justice incorporated in the directive principles are influenced by which philosophy? அரசு நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு கொள்கைகளில் இணைக்கப்பட்டுள்ள சமூக நீதியின் கொள்கைகள் எந்த தத்துவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? காந்திசம் கொள்கையால் தான் இந்த DPSPல சோசியல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்த கொஸ்டின், the great path is one of the special features of which of the following sites in Indus Valley civilization? சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெரிய குளம் எந்த நகரத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ நகரத்துடைய சிறப்பம்சம் தான் the great path. இது என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவம். சரிங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அடுத்து, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் மௌரியன் எம்பையர்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கொடுக்கப்பட்டதில் மௌரிய பேரரசின் மன்னர்கள் காலவரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா பிந்துசாரர், அடுத்ததா அசோகர், அதுக்கடுத்து பிரியத்ரதா, கடைசியா சம்பிரதி. 1 4 2 3. ஃபர்ஸ்ட் பிந்துசாரோட மகன் அசோகர், அதுக்கப்புறம் பிரியத்ரதர், அதுக்கடுத்து சம்பிரதி. Which of the following dynasties does not belong to the Sangam period? பின்வரும் சமவெளி எது சங்க காலத்தை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா குப்த வம்சம். குப்த வம்சம் சங்க காலத்தை சேர்ந்தது அல்ல. இது ஒரு வட இந்திய பேரரசு.
சங்க காலம்ன்றது எங்கே இருக்கும்? தமிழ் கல்ச்சர், சரிங்களா? தமிழ் கல்ச்சரில் இருக்கக்கூடியதான் சங்க காலம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து சவுத் இந்தியா. பட் குப்த பேரரசு எங்கே இருக்கும்? நார்த் இந்தியா. வாட் வாஸ் த மெயின் கோல் ஆஃப் செகண்ட் 5 இயர் பிளான்? இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் குறிக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், விரைவான தொழில்மயமாக்கும்ன்றதான் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். 1956 வந்து 61 வரைக்கும் கொண்டு வரப்பட்டது. யாருடைய மாடல்? மகளநோபிஸ்ன்றவருடைய மாடல் தான் வந்து இந்த செகண்ட் 5 இயர் பிளான். அடுத்து, which sector has been highlighted as a significant contributor to job creation in India according to the Economic Survey 2024? 2024 ஆண்டு பொருளாதார ஆய்வு அறிக்கைப்படி இந்தியாவில் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் எந்த துறை அதிக குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா தனியார் துறை, பிரைவேட் செக்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்ததான், to whom among the following is the invention of sitar commonly credited? சித்தார்ன்றது ஒரு வகையான இசைக்கருவி, சரிங்களா? அது ஒரு வகையான இசைக்கருவி, ஒரு நரம்பிசை கருவி, சரிங்களா? நரம்பிசை கருவி. வயலின், நம்ம வீணை இருக்கு இல்லையா, வயலின் வீணை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் வந்து சித்தார். அது வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. Which of the following islands is known for having only active volcano in India? இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை கொண்டுள்ள தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரன் ஐலாண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரன் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு பக்கத்தில் இருக்கும், சரிங்களா? பேரன் ஐலாண்டில் தான் இந்தியாவில் வந்து செயல்படக்கூடிய ஆக்டிவ் வால்கனோ ஒன்று தான் இருக்குது இந்தியாவில். அது எங்கே இருக்குது? பேரன் ஐலாண்டில் இருக்குது. பேரன் ஐலாண்ட் எங்கே இருக்குது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? அடுத்து, வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லியூக்கோசைட் இன் தி ஹியூமன் பாடி? லியூக்கோசைட்னா என்ன? வெள்ளை அணுக்கள், சரிங்களா? இரத்த வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. மனித உடலில் வெள்ளை இரத்த அணுக்களின் முக்கிய செயல்பாடு என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தொடங்குதல், அதாவது இனிஷியேட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தினா இது லியூக்கோசைட். ஒயிட் பிளட் செல் சொல்கிறோம் இல்லையா, ஒயிட் பிளட் செல் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லியூக்கோசைட். அடுத்ததாக, இந்தியன் கிளாசிக்கல் ராகாஸ் பை த நம்பர் ஆஃப் நோட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு how many main categories are ஜஹதீஸ்? இந்திய பாரம்பரிய ராகங்களில் ஸ்வரங்களின் எண்ணிக்கையால் எத்தனை முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய வகைகளாக வந்து பிரிக்கலாம். எதன் அடிப்படையில்? ராகங்களின் அடிப்படையில், ஸ்வரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில். அடுத்து, which of the following is not correct classification of directive principles of state policy? இன்னொரு எது அரசு நிர்ணயப்படுத்தும் கோட்பாடு கொள்கைகளில் சரியான வகைப்பாடு அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரு பிரின்சிபல். நேரு கொள்கைகள் வந்து டிபிஎஸ்பியில் கிடையாது, காந்தியன் பிரின்சிபல்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? காந்தியன் பிரின்சிபல்ஸ் தான் டிபிஎஸ்பியில் இருக்கும், நேரு கொள்கைகள் வந்து கிடையாது. அடுத்து, which of the following cities was international water sanitation and hygiene conference held from 17 to 19 September 2024? பின்வரும் எந்த நகரத்தில் 2024 செப்டம்பர் 17 முதல் 19 வரை சர்வதேச கழுவுதல், அதாவது தண்ணீர் சுகாதாரம் மாநாடு வந்து நடைபெற்றிருந்ததுன்னா புதுடெல்லியில், நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கும், சரிங்களா? அடுத்ததா, which ministry and national stock exchange of India Limited NSE signed a memorandum of understanding MOU to facilitate capital market access for MSMEs on 29 July 2024. ஜூலை 29, 2024 அன்று MSME-களுக்கான மூலதன சந்தை அணுகலை எளிதாக்குவதற்காக எந்த அமைச்சகமும் இந்திய தேசிய பங்கு சந்தை லிமிட்டடும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகமும் என்எஸ்சியும் சேர்ந்து தான் ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? velocity of an object at time t1 is v1 and at time t2 it becomes v2. The average acceleration of the object in the time interval is, அதாவது t நேரத்தில் ஒரு பொருளின் வேகம் திசை வேகம் வந்து v1, t2 நேரத்தில் வந்து அதோட திசை வேகம் வந்து v2. அப்படின்னா அந்த நேர இடைவெளியில் பொருளின் சராசரி முடுக்கம் என்ன பார்த்தீங்கன்னா v2 upon v1 minus v2 minus v1 upon t2 minus t1, v2 upon v1 minus t2 upon t1. acceleration முடுக்கம் equal to திசைவேக மாறுபாடு. முடுக்கம்னா என்ன? திசைவேக மாறுபாடு வகுத்தல் காலம். இதுதான் வந்து
முடுக்கத்துக்கு வந்து ஃபார்முலா முடுக்கம். ஸோ அப்படின்னா என்ன ஒரு மாறுபடும் என்ன V2 மைனஸ் V1 அப்பான் T2 மைனஸ் T1. ஸோ இதுதான் ஆன்சர். Which of the following tribes is primarily found in Andaman and Nicobar Island? அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காணப்படும் பழங்குடியினர் யார் பார்த்தீங்கன்னா ஷோமன் பழங்குடியினர் வந்து அந்தமான் நிக்கோபார்ல வந்து காணப்படுகிறார்கள். அடுத்து விச் ஆர்கனைசேஷன் ப்ரொமோட்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் கிராமப்புற மேம்பாடு மற்றும் சுய வளர்ப்பை ஊக்குவிக்கும் அமைப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா நபார்டு, அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி. By which of the following amendments acts was Article 21 Class A inserted in the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21A பின்வரும் எந்த சட்டத்திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 86 அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்டது. இதன்படி வந்து ரைட் டு எஜுகேஷன், சரிங்களா, கல்வி பெறும் உரிமை வந்து அடிப்படை சட்டமானது. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி வந்து சட்டம், அது வந்து அடிப்படை உரிமை. In June 2024, the government launched the MSME team, which aims to facilitate micro and small enterprises for open network for digital commerce. ஜூன் 2024 அரசாங்கம் MSME குழு திட்டத்தை தொடங்கியது. இது டிஜிட்டல் வர்த்தகத்திற்கான திறந்த வலையமைப்பிற்கான 5 லட்சம் நுண் மற்றும் சிறு நிறுவனங்களை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எத்தனை லட்சம்? 5 லட்சம் சிறு நிறுவனங்களை வந்து உருவாக்குறதுக்கு, சரிங்களா, இந்த MSME டீம்ன்ற கான்செப்ட் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து வாட் வாஸ் த ரோல் ஆஃப் த பப்ளிக் செக்டர் இன் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் 1947 to 1991? 1947 முதல் 91 வரை இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியில் பொதுத்துறையின் பங்கு என்ன பார்த்தீங்கன்னா டு டாமினேட் கீ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கிய தொழில்கள் மற்றும் உள்கட்டமைப்பில் ஆதிக்கம் செலுத்தியது எதுவும் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள். எப்போதும் சுதந்திரத்திலிருந்து இந்த LPG அது கொண்டு வர வரைக்கும் ஃபுல்லி டாமினேட் பண்ணது முக்கிய தொழில்கள் மற்றும் உள்கட்டமைப்பில் ஆதிக்கம் செலுத்தியது பப்ளிக் செக்டர் பேங்க், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தான். அடுத்து June 2024, மோகன் சரண் மாஜி was appointed as Chief Minister of Odisha. Which party does he belong to? 2024 ஜூன்ல வந்து மோகன் சரண் மாஜி வந்து ஒடிசா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த கட்சி சார்ந்தவர்னா BJP, பாரதிய ஜனதா பார்ட்டி. Recombinant proteins often seen in the news are, செய்தியில் அடிக்கடி காணப்படும் மறுசீரமைப்பு புரதங்கள்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா RDNA தொழில்நுட்பத்தால் ஹோஸ்ட் செல்லில் டிரான்ஸ்ஜீனால் தொகுக்கப்பட்ட புரதங்கள் தான் வந்து இந்த மறுசீரமைப்பு புரதங்கள். அதாவது புரோட்டீன் சிந்தசைஸ்டு பை டிரான்ஸ்ஜீன் ஹோஸ்ட் செல் பை RDNA டெக்னாலஜி. RDNA தொழில்நுட்பத்தால் வந்து ஒரு ஹோஸ்ட் செல், அதாவது ஹோஸ்ட் செல்னா கண்டக்டிங் செல்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்லில் வந்து டிரான்ஸ்ஜீன் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ். RDNA டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஹோஸ்ட் செல்லில், சரி, ஒரு செல்லில் வந்து டிரான்ஸ்ஜீன் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணுச்சுன்னா அதோட பேர் என்ன? ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ், மறுசீரமைப்பு புரதங்கள். அடுத்து which of the following articles of the Indian Constitution explicitly prohibits the state from making any law that violates fundamental rights? இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த பிரிவு அடிப்படை உரிமைகளை மீறும் எந்த ஒரு சட்டத்தையும் அரசு இயற்றுவதை வெளிப்படையாக தடை செய்யும் பார்த்தீங்கன்னா பிரிவு 13, ஆர்டிகல் 13. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பிரிவு அடிப்படை உரிமைகளை மீறும் எந்த ஒரு சட்டத்தையும் அரசு இயற்றுவதை வெளிப்படையாக தடை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 30. சாரி, அடுத்த கொஸ்டின், which type of RNA transports genetic information from DNA in the nucleus to ribosomes in the cytoplasm where it directs protein synthesis? எந்த வகை RNA கருவில் உள்ள DNA-வில் இருந்து சைட்டோபிளாசத்தில் உள்ள ரைபோசோம்களுக்கு மரபணு தகவல்களை கொண்டு செல்கிறது பார்த்தீங்கன்னா mRNA, சரிங்களா. அங்கே புரத தொகுப்பை இயக்கிறது பார்த்தீங்கன்னா mRNA என்ன? மெசஞ்சர் RNA. மெசஞ்சர்னா தகவலை கொண்டு போகிறவர் தான் மெசஞ்சர், சரிங்களா. ஒற்றன்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். மெசஞ்சர் RNA அதுதான் வந்து mRNA, அதுதான் வந்து கருவில் உள்ள DNA-வில் இருந்து சைட்டோபிளாசத்தில் உள்ள ரைபோசோம்களுக்கு மரபணு தகவலை கடத்துவது எது? mRNA. அடுத்ததா
In August 2024, India's drug regulator approved Siemens Healthineers to manufacture testing kits for Mpox. What does Mpox stand for? ஆகஸ்ட் 2024 வந்து இந்தியாவின் மருந்து ஒழுங்குமுறை நிறுவனம் சீமென்ஸ் ஹெல்த்தினியர்ஸ் நிறுவனத்திற்கு எம்பாக்ஸுக்கான சோதனை கருவிகளை தயாரிக்க ஒப்புதல் அளித்தது. எம்பாக்ஸில் எம்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ், குரங்கம் என்றதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். எம்ன்றது எதை குறிக்கும்? குரங்கு. In which of the following months does an easterly jet stream flow over the southern part of the peninsula, reaching a maximum speed of approximately 90 km/h? பின்வரும் எந்த மாதங்களில் தீபகற்பத்தின் தெற்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய ஜெட் ஸ்ட்ரீம் பாய்ந்து மணிக்கு சுமார் 90 கிலோமீட்டர் அதிகபட்ச வேகத்தை எட்டும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். ஜூன் ஃபர்ஸ்ட்ல தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறது எந்த மாதம்? ஜூன் ஃபர்ஸ்ட். The 86th Constitutional Amendment Act added the right to education in the Constitution under which article? 86 அரசியல் சட்டம் அரசியலமைப்பில் கல்வி உரிமையை சேர்த்தது. அது எந்த பிரிவுகள்னா ஆர்டிகல் 21A. இப்போ தான் பார்த்தோம். யூனியன் பட்ஜெட் 2024-25 reduced long term capital gain LTCG tax from 20% to what but removed the indexation benefits available earlier. 2024 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நீண்டகால மூலதன ஆதாய வரியை இது சேர்த்து வந்து எத்தனை சதவீதமாக குறைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12.5% வந்து குறைத்தது. எப்போ? யூனியன் பட்ஜெட் 2024-25. சோசியல் ஆர் கலெக்டிவ் ஓனர்ஷிப், சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அண்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் விச் டைப் ஆஃப் எக்கானமி? சமூக அல்லது கூட்டு உரிமை, மத்திய திட்டமிடல் ஆணையம் மற்றும் சமூக நலன் ஆகியவை எந்த வகையான பொருளாதாரத்தை அடிப்படையில் சொன்னா சோசியலிசம் சம்பந்தமான சோசியலிஸ்ட் எக்கானமியோடைய அடிப்படை கூறுகள் இது எல்லாமே. சோசியல், கலெக்டிவ் ஓனர்ஷிப் அண்ட் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அண்ட் சோசியல் வெல்ஃபேர், சமூக நலன். Which of the following acts transferred the power from the British East India Company to the British Crown in India? பின்வரும் எந்த சட்டம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரத்தை வழங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1858. அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 1957 வரைக்கும் யார் ஆரம்பிச்சுப்பானா கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா? கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 1900 கலவரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அதிகாரம் வந்து யாருக்கு போயிருக்குன்னா பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து போயிருக்கும். சரிங்களா? பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து போயிருக்கும், இங்கிலாந்துக்கு போயிருக்கும். இந்த அதிகாரம் எல்லாமே டிசைட் பண்ணுற அதிகாரம் எல்லாமே யாருக்கு போயிருக்கும்? பிரிட்டிஷ் அரசுக்கு போயிருக்கும். எந்த சட்டத்தின் மூலமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. Which group criticized the moderates for the mendicancy? எந்த குழு மிதவாதிகளை அவங்க பிச்சைக்காரத்தனத்திற்காக விமர்சித்தது பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் குழு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். யாரு? லால் பல் பால். முக்கியமான தலைவர்கள் யாரு? லால் பல் பால், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திர பால், பாலகங்காதர திலகர். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ராஜ்யசபா ஆஸ் பர் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இந்திய அரசியலின்படி மாநிலங்களில் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 250. அடுத்து வாட் இஸ் த லோக்கல் நேம் யூஸ்டு ஃபார் தி பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கல்டிவேஷன் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இன் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்? இந்திய மாநிலமான ஆந்திராவில் பழமையான சாகுபடி முறையான வெட்டி எரிக்கும் விவசாயம், எரித்து சாம்பலாக்குற விவசாயம் வந்து அதனுடைய உள்ளூர் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து அது என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடு. சரிங்களா? அஸ்ஸாமில் என்ன சொல்லி அழைப்பாங்க? அஸ்ஸாமில் ஜூம் கல்டிவேஷன். The region known as Doab is located between. Doab பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறுகளுக்கு இடையே உள்ள வளமான பகுதி. சரிங்களா? வளமான பகுதி. அங்கதான் வந்து அதிகமான பழங்காலத்தில் வந்து நிறைய அரசுகள் தோன்றியிருக்கும். உதாரணமாக வந்து பீகார்ல நம்ம யமுனா நதி அப்புறம் கங்கை நதிக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி இது எல்லாமே வந்து வளமான பகுதியாக இருக்கும். ரெண்டு பக்கம் ஆறு இருக்கிறதுனால தண்ணீர் வளம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து அந்த இடத்துல வந்து அதிகமான அரசுகள் வந்து அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பீகாரினுடைய பகுதிகள் வந்து மேக்சிமம் வந்து அதிகமான அரசுகள் அமைஞ்சிருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து ஆறுகள் நிறைய இருந்திருக்கும். ரெண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன? தோனா தோனா ஹிந்தியில் வந்து ரெண்டுன்னு சொல்லி அர்த்தம். In which year did India introduce economic reforms leading to globalization? எந்த ஆண்டில் இந்தியா பொருளாதார சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது? இது உலகமய மக்களுக்கு வழிவகுத்தது பார்த்தீங்கன்னா 1991 தான் வந்து இந்தியா வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. 1991 LPG
In which of the following states is the Marleshwar Yatra held annually on the occasion of மகர சங்கராந்தி? பின்வரும் எந்த மாநிலத்தில் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தியின் போது மர்லேஸ்வரி யாத்திரை நடத்தப்படுது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் நடத்தப்படுது. அடுத்ததா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வருவற்றில் எது ஒரு நகரத்தின் வரையறையின் ஒரு பகுதி இல்லை? Which of the following not a part of the definition of a town as per the census of India? More than 75% of the population engaged in primary sector. அதை வந்து டவுன் எடுத்துக்க முடியாது, அது வந்து கிராமம் தான் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதாவது மக்கள் தொகை அந்த நகரத்தின் மக்கள் தொகையில் 75% அதிகமான முதன்மை துறைகள். அதாவது முதன்மை துறை என்னது? அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங்கு, மீன்பிடித்தல், அடுத்தது வந்து மைனிங். இது எல்லாமே வந்து முதன்மை தொழில். ஸோ இதில் ஈடுபட்டுருக்காங்க. 75% அதிகமான மக்கள் வந்து ஈடுபட்டாங்கன்னா அது வந்து நகரம் கிடையாது. அடுத்ததா, இன் May 2024 இந்தியா பார்ட்டிசிபேட்டட் இன் தி 7th edition ஆஃப் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் சக்தி வித் விச் கண்ட்ரி? சக்தி என்ற கூட்டு ராணுவ பயிற்சி 7வது பதிப்பு யார் கூட நடந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்புறம் பிரான்ஸ் கிடையாது வந்து நடந்தது. Actor Arun Govil, known for playing Lord Ram in popular Doordarshan series Ramayan, won from which Lok Sabha seat in 2024 general elections? பிரபலமான தூர்தர்ஷன் தொடரான ராமாயணத்தில் ராமராக நடித்திருக்க அறியப்பட்ட நடிகரான அருண் கோவில் வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து எந்த மக்களவை தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார் பார்த்தீங்கன்னா மீரட் மக்களவை தொகுதியில் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருப்பார். அடுத்து, HIV வைரஸ் இம்பாக்ட்ஸ் தி ஹியூமன் இம்யூன் சிஸ்டம். வாட் டஸ் தி அப்ரிவியேஷன் ஆஃப் HIV? HIV ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்ன்றதான் HIV ஃபுல் ஃபார்ம். Who among the following became the first person to hoist the Indian flag on foreign soil during the International Socialist Conference in Stuttgart, Germany in 1907? 1907 ஆண்டில் ஜெர்மனியின் ஸ்டட்கார்டில் நடந்த சர்வதேச சோசியலிச மாநாட்டின் போது வெளிநாட்டு மண்ணில் இந்திய கொடியை முதலில் ஏற்றவர் யார் பார்த்தீங்கன்னா மேடம் பிகாஜி காமா. மேடம் பிகாஜி காமான்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்திய ஃபிளாக் வந்து வெளிநாட்டில் வந்து 1907 வந்து ஜெர்மனியில் குடியேற்றிருப்பாங்க. அடுத்து, லேக் சிலிக்கா லைஸ் அட். சிலிக்கா ஏரி எந்த டெல்டாவில் அமைஞ்சிருக்குதுன்னா மகாநதி டெல்டாவில் தான் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? மகாநதி டெல்டாவிலே அமைஞ்சிருக்கும். இந்தியாவிலே வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லகூன் லேக் எது பார்த்தீங்கன்னா லகூன் லேக் வந்து எது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேக் சிலிக்கா தான். தமிழில் வந்து மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. காயல் ஏரி கடல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்ததா, which of the following events marked the formal end of the Mughal Empire after the first war of independence? முதல் சுதந்திர போருக்கு பின் முகலாய பேரரசின் முடிவை குறிக்கும் பின்வரும் நிகழ்வுகள் எதுவும் பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாஃபர் ரங்கூனுக்கு இப்போது நாடு கடத்தப்பட்டது. The exile of பகதூர் ஷா ஜாஃபர் டு ரங்கூன். பர்மா இருக்கு இல்லையா, மியான்மருக்கு வந்து பகதூர் ஷா வந்து பர்மாவுக்கு வந்து நாடு கடத்திருப்பாங்க. அதோட வந்து முகலாய பேரரசு இந்தியாவில் வந்து முடிவிட்டிருக்கும். அடுத்து, which of the following is not a provision of the November 1857 Royal Proclamation? நூற்றில் எது நவம்பர் 1857 அரசு பிரகடனத்தின் ஒரு பகுதியாக இல்லை பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபார் முஸ்லீம்களுக்கு வந்து தனி வாக்காளர் தொகுதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றது தவறானது. அப்படி எதுவும் அறிமுகப்படுத்தப்படலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.